வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 180வது குறளுக்கு நாம வந்துட்டோம். இந்த வெட்காமை அப்படிங்கிற அதிகாரத்துல. இந்த கடைசி குறள் 180வது குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா, "இறல் ஈனும்" "இறல் ஈனும் எண்ணாது வெட்கின்" "விறல் ஈனும் வேண்டாமை என்னும் செருக்கு." ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காரு. அதான் சொன்னேன்ல, இப்படி ஒவ்வொரு குறளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு காலையில வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மக்கள் எல்லாம் அந்த திருக்குறளை பத்தி கேட்கறதுக்கு நம்ம வந்து நம்ம நேரம் செலவழிக்கணும். எல்லா மக்களும் வந்து இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மத மக்களும் வந்து அந்த மாதிரிலாம் வந்து செய்யும்போது நாம ஏன் வந்து இந்த திருக்குறளை வந்து இப்படி பண்ணாம இருக்கோங்கிறது தான் எனக்கு வந்து இத்தனை 2000 வருஷத்துல இதுதாங்க ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி நம்மள வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னே தெரியல. இதுல என்ன சொல்றாருன்னா, "இறல் இறல் ஈனும்." இறல் அப்படின்னா நமக்கு வந்து அழிவை தரக்கூடியது. "இறல் ஈனும் எண்ணாது வெட்கின்." நாம வந்து நமக்கு வந்து ஒரு தீமையை நமக்கு ஒரு அழிவை தரக்கூடியது. நீ எதை பற்றியும் வந்து நீ அதனுடைய சாதகம், பாதகம், நன்மை, தீமை, அறம், மறம் இப்படி இந்த இதுகள் எல்லாத்தையும் நீ வந்து இந்த ஒழுக்கம் இப்படி இந்த மாறி உள்ள விஷயங்கள் எப்படி வாழ்றது அப்படிங்கிறதுல இல்ல என்ன எதையும் நீ யோசிக்காம எண்ணாது வெட்கின் இதெல்லாம் பத்திலாம் ஒண்ணும் யோசிக்காம எதுக்கு எடுத்தாலும் வந்துகிட்டு நீ வந்து பிறனுடைய பொருளுக்கு ஆசை உனக்கு நீ பண்ணும்போது அது உனக்கு விரல் ஈனும் அழிவைத்தான் உண்டாக்கும். அதுக்கப்புறம் சொல்றாரு விரல் ஈனும் விரல்னா வெற்றி. அது விரல் ஈனும் எதுன்னா அதான் பாருங்க அடுத்தது சொல்றாரு இந்த வேண்டாமை என்னும் செருக்கு ஒருத்தன் இந்த மாதிரிலாம் ஆசைப்படாம பிறருடைய பொருள் மட்டுமில்ல இந்த உலகத்துல வந்து என்ன பெரிய பொருளை நான் திரட்டி வச்சிருக்கணுங்கிற அந்த ஆசைலாம் இல்லாம வேண்டாமை இவ்வளவு போதும் எனக்கு. அதுக்காக எனக்கு அதெல்லாம் அப்படிலாம் எனக்கு ரொம்ப வேண்டியது இல்லை. பிறருடைய பொருளும் எனக்கு வேண்டியது இல்லை. என்னுடைய பொருளுமே வந்து இந்த அளவோட எனக்கு போதும். அது வந்து அந்த வேண்டாமை எனக்கு வந்து இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகம் என்ன, இந்த உலகத்தினுடைய நிலையாமை, இந்த பொருட்கள்லாம் கொஞ்ச நாள்ல போயிரும். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அ கொஞ்சம் வயசு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வந்த உடனேயே நம்ம வாழ்க்கை எப்போ முடியுது அப்படிங்கிறது நமக்கு அ கொஞ்ச நாள்ல முடியுது. இதுல வந்து அ நாம சேர்த்து வச்சிருக்கக்கூடியது எல்லாமே அது நமக்கு இல்ல. அடுத்த ஜெனரேஷன் அதை டேக் ஓவர் பண்றாங்க. இல்ல எல்லாம் நமக்கு நமக்குன்னு நாம வந்து சேர்த்து வச்சு பெரிய வீட கட்டினோம் வச்சோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம்னு. ஆனா எல்லாமே எவ்ரிதிங் கோஸ் ஆன், எவ்ரிதிங் பாசஸ். எல்லாம் அது பாட்டுக்கு. அதனால ஒரு அளவோட ஒரு செல்வங்களை நாம வந்து வைத்து அந்த இதுல வந்து வாழ்ந்தாலே அதுவே போதும். அதான் அவர் சொன்னாரு, வேண்டாமை என்னும் செருக்கு. வேண்டாமைங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு செருக்கு தெரியுமா?
ஒரு மனிதன் வந்து எனக்கு இவ்வளவு போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லி வச்சிருக்காங்கல்ல. அது மாதிரி எனக்கு இவ்வளவு போதும். அது வந்து ஒரு மனிதனுக்கு பெருமை. அதுதான் அவனுடைய செருக்கு. அவர் வந்து இந்த பேராசக்காரன். அதோட அந்த அஹ், என்னை பொறுத்தவரையில என்னன்னா, உங்களுடைய வாலிப வயதிலிருந்து இருந்து அந்த இருப்பது போதும் அப்படிங்கிற அந்த நிலையிலேயே தான் அந்த வாழ்க்கையை வந்து கொண்டு வரணும். எந்த இதுவும் வந்துக்கிட்டு எந்த யாருடைய ஒரு சொத்துக்காகவோ எதுக்காகவோ எந்த இதுவும் நம்ம வந்து இல்லாம இருக்கணும். அதுதான் திருவள்ளுவர் சொன்னாரு. அதுதான்ப்பா உனக்கு பெருமைங்க. அதுதான் செருக்கு. நீ செருக்கோட வாழ்றதுன்னா நீ வந்து பெரிய அளவுக்கு செல்வத்தை வச்சு அப்படி மக்கள் வாழ்றாங்க. ஆனா எல்லாமே போயிருது. அந்த வாழ்க்கையில வந்து திடீர்னு நம்ம போயிருந்தோம். நம்ம இதுகள் வந்து அஹ், அடுத்த ஜெனரேஷனுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கோ போகுது. அந்த அதுகள் எல்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாம நாம நம்ம மறந்து நாம இறந்துடும். இறந்து போறோம் அப்படின்னாச்சுன்னா நம்மளை நாமே மறந்துடும். இந்த மறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்துல என்னுடைய வீடு, என்னுடைய நிலம், என்னுடைய காரு, என்னுடைய வண்டி, நான் தோற்றுவிச்சிருக்கக்கூடிய இந்த பெரிய தொழில் எல்லாம் அவரவருக்கு யார் யார் உரியவங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்தது. சமீபத்துல வந்து அவரு டாட்டா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தவங்க. அவங்க கண் முன்னோம்னா அதுல எல்லாம் அப்படி அப்படியே அந்தந்த இதுக்கு. ஆனா அந்த அந்த செல்வங்களை வந்து அவர் வந்து அதை உருவாக்கும் பொழுது எப்படிப்பட்ட பெரிய ஞானத்துல என்னென்ன இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை என்ன, இதுல இந்தியாவுக்கு நாம என்ன செய்யணும், அதுக்கு எந்த தொழிலை கொண்டு வரணும். அவங்க அந்த காலத்துல இருந்தே ஒரு இரும்பு தொழிற்சாலையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சமீபத்துல வந்து அந்த ஐடி தொழிலை கொண்டு வந்தாங்க. கார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தாங்க. ஆனா நாம வந்து நம்முடைய இதுகள் எல்லாம் இருந்தாலும் அவன் இருக்கும் பொழுது அதுகளை எல்லாம் அந்த இந்த தாமரை இலையில வந்து அந்த தண்ணி ஒட்டாத மாதிரி அதுகள்ல இருந்து நாம விலகி இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த வேண்டாமை என்கிற அந்த செருக்கோட வாழும் பொழுதுதான் இந்த அது விரல் ஈரும். அதுதான் வெற்றி. அப்படி பாத்தீங்கன்னா அந்த வெற்றி டாட்டாவுக்கு கிடைச்ச வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி. அதே மாதிரி வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம செய்தவங்க எல்லாம் என்ன இதாச்சு. அது இத வந்து இந்த கடைசியில இந்த குறளை திருவள்ளுவர் சொல்றாரு. ஆக வந்து இந்த வேண்டாமை என்கின்ற அந்த செருக்கை நாம் கை கொள்ள வேண்டும் நண்பர்களே. இதுதான் வந்து உண்மையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா இது போதும். இந்த உலக வாழ்க்கையில நீங்க வந்து அப்படியே வந்து எந்த பேராசைக்கும் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. சரி, இருங்க. அடுத்தாப்புல இன்னொரு அதிகாரத்தை நாம பார்ப்போம். அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.